வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் வந்து லோடு ஏற்றி கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்குங்க அப்படின்னாங்க, ஹைதராபாத்லேருந்து ஒரு MT தட்டியாச்சுங்க. எங்கேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற உதயகிரிங்க, பீதர் ரோடுங்க. கர்நாடகா வழியே தான் வந்தாங்க. ஏன்னா அங்கே லோடு கொஞ்சம் டல்லுன்னா வந்து ரேட்டு ஒன்றும் வாடகை ஒன்றும் அந்த அளவு இல்லை. அதனால் இந்த பக்கம் வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொன்னார். ஜம்முன்னு ஒரு தட்டியாச்சுங்க. என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயாங்க, தவிடு. சோயா கிடையாது, தவிடுன்னு சொன்னாங்க. கரெக்ட், என்ன தவிடு அப்படின்னு தெரியல, தவிடுன்னு சொன்னாங்க. பார்க்கலாம், அது சோயா தவிடா என்னன்னு தெரியல. கோழிக்குன்னு மட்டும் தெரியும், கோழி தீவனம்னு மட்டும் தெரியும். பார்க்கலாம். அண்ணன் வந்து லோடு எடுத்து கிளம்பியாச்சுங்க. உள்ளதான் ஒருத்தர் தான் உள்ளே போகணுமா. ஃபோன் கூட ஆட்டோ லோடுங்க, உள்ள இங்கே தான் லோடு ஏற்றுறது. ஃபோன் கூட அலோ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அண்ணன் லோடு எடுத்து கிளம்பியாச்சுங்க. உள்ள கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, ஏற்றி கொண்டு வாங்க, நம்ம வெளியே வெயிட் பண்ணலாங்க. நம்ம அண்ணன் போனோடனே வந்துடுவார். லோடு வந்து எங்கேக்கின்னு பார்த்தீங்கன்னா வந்து முசிறிங்க, பெரம்பலூர் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரம்பலூர் பக்கம் முசிறின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் தமிழ்நாட்டில். அங்கே எனக்கும் தெரியாது, முசிறி இல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் தேடல, அப்புறமேட்டு தான் நம்ம அண்ணன் கேட்குறாங்க. தெரியுதுங்களாங்க, பேமெண்ட் போட்டுன்னு பின்னாடி வராங்கன்னு நினைக்கிறான். ஒருத்தர் தான் உள்ளே போனோமா. ஃபோன் நாட் அலோடுங்க. நம்ம அண்ணன் ஃபோனை நம்மகிட்டே கொடுத்துட்டு போயிட்டாரு. பார்ப்போம் எத்தனை மணிக்கு வராங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆகுதுங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு வராங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு தெரியல. பார்க்கில் விளையாடுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. உய்யாலே அவன்கிட்ட அந்த சின்ன பசங்களை விளையாடுவாங்களே, அதெல்லாம் இருக்கு. வேணா காட்டுறேன் வாங்க. பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு நல்லா இது மாதிரி. அவ்வளோதாங்க, நம்ம நீட்டாக இங்கே படுத்தும் நிற்றாங்க. இந்த பில்லு மேலே படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அடிக்க நிற்தான். நம்ம அண்ணன் லோடு ஏற்றின்னு வரட்டும். ஃபைனலி ஒரு வழியாக நம்ம வண்டி வந்துங்க. அங்கே லோடு ஏற்றி நிற்கி தெரியுதுங்களா, அங்கே நிற்கிதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:23 ஆகுதுங்க. போகலாம், உள்ளே போய் பார்க்கலாம். வண்டி வந்துச்சுங்க. பேமெண்ட் போட்ட உடனே அப்படியே ரிவைஸ் போயிடுச்சுங்க வண்டி. ஏதோ சாம்பிள் எடுக்குவாங்களாம். ஏன்னா அப்போ தானே சூடாக அப்படியே அரைச்சி அப்படியே ஏற்றுறாங்கல்ல. அதனால் சாம்பிள் ஒரு டைம் செக் பண்ணினேன். ஓகேண்ணா இன்னொரு டைம் வெயிட் போட்டுனேன். ஏன்னா காற்றுல ரெப்பினே இருக்குல்லங்க, ஒரு கொஞ்சம் வெயிட் ஒரு 50 கிலோ 100 கிலோ அது மாதிரி சால்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹவர் நிற்கணுமா. நம்ம அண்ணன் இவ்வளோ நேரம் வந்து பேசியிருந்தாங்க. இப்போ திருப்பின்னு போயிட்டாங்க. பார்ப்போம், உள்ளே போகலாங்க. ஆக்சுவலி உள்ளே போகலாம், ஃபோனை சப்மிட் பண்ணிட்டு உள்ளே போகலாம். எந்த சார்ஜ் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஏதாவது ஃபோனை கொடுத்துட்டு போயிடுத்த உள்ள. லோடு ஏற்றினு பாய் கட்டியாச்சுங்க. அவங்க சும்மா தரங்க சொல்லாங்க உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி தாராளமாக உள்ளே போனாங்க. பாயை நாம தான் கட்டுற மாதிரி இருந்துச்சு. கையெல்லாம் ஒரு நிலம் ஆயிடுச்சுங்க. 2 கண்ணால் என் கையே பார்க்க முடியலாம். பார்த்துக்காங்களே, இதுவும் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுதுங்க. 11க்கு பாய் கட்டி உள்ள எதிர்கூட பார்க்கல. ஜம்முன்னு உள்ளே கட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரு பேராசிரியர் இல்லைங்க. அது பார்த்தா நம்மளுக்கு வினையா வந்து நிச்சிருச்சு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ நேரம் பாய் போட்டேங்க. அந்த 2 வண்டியுமே பெங்களூர் ஏற்றினுக்குதுங்க. நாம் மட்டும் தான் தமிழ்நாடு. நாம முசிறி, அவங்களாம் வஸ்கோட்டை பக்கம் எங்கேயோ ஏற்றினுக்கிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். இப்போ எங்க இந்த ஏரியாவில் லைட்டாக பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ கிளம்பல. காத்தால 5 மணிக்கு ஜம்முன்னு எடுத்து புறப்படலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கினாங்க 3 பேரும். அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அம்முளுக்கு வந்துடும் 5 மணிக்கு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். போயிட்டு ஜம்முன்னு சாப்பிட வேண்டித்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கத்தை போட வேண்டித்தான். வெற்றிகரமாக கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:12 ஆகுதுங்க. வீட்டு 6 வேலு எல்லாம் போட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. வெயில் பளிச்சுன்னு பல்ல இழிக்க ஆரம்பிச்சிட்டான். 8:10 ஆகுது டைமு. இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டாலாம் வெளியே தலை காட்ட முடியாதுங்க, அந்த அளவு வெயில் அடிக்கும். நேற்றெல்லாம் சரியான வெயிலுங்க. வண்டியே ஒரு மாதிரி கப 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 கபம் இருக்குதுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க.
ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. கர்னூருக்கு இன்னொரு 63 கிலோமீட்டர் இருக்குங்க. மத்தியானம் ஒன்றும் பெருசாக ஓட்ட முடியல. 1 மணிக்கெல்லாம் வண்டி நிற்க வச்சிட்டோம். வெயில் உச்சத்துக்கு இருக்குதுங்க. வெயில் வந்து கொஞ்சம் கூட இருக்குங்க. அடுத்த மாசமா சரியா போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் இப்போ ஸ்டார்டிங் இல்லை, ஒன்றும் தலை காட்ட முடியலைங்க வெளியே. அடுத்த மாசம்லாம் ஓரளவு பிக்கப் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறான். பார்ப்போம். கடப்பா காடுங்க ஏற ஆரம்பிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:41ங்க. கடப்பாவோட செகண்ட் பெண்டுங்க இது. இங்கிருந்து போகும்போது மேடு ஏற போகிறோம். அங்கே வந்து ஃபுல் பள்ளங்க. வரும்போது பள்ளம், போகும்போது மேடு. வண்டி வந்து செகண்ட் கியர் தாங்க போகுது. அவ்வளோதான். பின்னாடி வராங்களா? மூணாவது பெண்டுங்க. இந்த பக்கம் இது வந்து அட்ரஸ் வந்து எப்படி தெரியுமாங்க? கோயிலுக்கிற பெண்டு. அப்போ வந்து கோயிலுக்கிற இடம் அப்படின்னு சொன்னா, எதுனா ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எங்கப்பா அப்படின்னா அந்த கோயிலுக்கிற இடம் வந்துருங்க அப்படின்னா வந்துடுறது. கரெக்டா அடையாளத்துக்கு கோயிலெல்லாம் கட்டி வச்சுக்கிறது. கடப்பாவோட நைட் வியூங்க ஒன்றும் பெருசா தெரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல அதிகமானதான் சிட்டிங்க. அங்கே லைட் தெரியுதுல்ல, இதெல்லாமே சிட்டி. வீடு ஏறும்போது வந்து வேக தடி போட்டு வச்சுக்கிறாங்க. தமிழ்நாடு என்ட்ரி ஆயிடுச்சுங்க. ஜம்முன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூருங்க. எப்பயும் போல நம்ம அண்ணா வீட்டுக்கு போயினுங்கிறாங்க. 12 சும்மா கும்முன்னு இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு. இப்போதான் அங்கேருந்து எடுத்து விட்டான். நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு, சூப்பராக இருக்குது. 14 வீடோட ஸ்மூத்து, பயங்கர ஸ்மூத்தாக இருக்குங்க. நல்லா இருக்குது வண்டி. அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரியல, ஆனால் பயங்கரமாக இருக்குதுங்க. விட்டா அப்படி குதிக்குது வண்டி. நல்லா இருக்குது. பாயும் போலகுது வண்டி 12 வீலு. இந்த 14 வீலே ஓட்டி 12 வீலோட அருமை தெரியாது போயிருச்சுங்க. 12 வீல் சும்மா கும்முன்னு இருக்குது. 12 வீலுக்கு தான் ரசிக அதிகம். 14 வீல் வந்து அது வேற மாதிரிங்க. 12 வீலுக்கு தான் ரசிகம் வந்து அதிகங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. பெரம்பலூர்லேருந்து நம்ம இங்கே தான் இறக்குறது இல்லைங்க, முசிறியில் தான் இறக்குறது. அதனால இன்னைக்கு சண்டே வேற, இறக்குறது டவுட் தான் அப்படின்னு நேற்றே சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வரோம் அப்படின்னாங்க. சரி போயிட்டு வாங்கண்ணா அப்படின்னா இந்த வண்டி எங்களோட எதுன்னு தெரியலங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன். காத்துல இருந்து பார்த்தா 12 வந்து நிற்குது. இன்னொரு வண்டிங்க எஃப்சிக்கு அங்கே நிற்குதுங்க. எஃப்சி ஆகிட்டு ரெடியாக இருக்குதுங்க. அங்கே தெரியுதுங்களா? அங்கே ஒரு வண்டி இருக்கு. 3 வண்டி இங்கே இருக்குங்க, பங்க்ல இருக்குது. நம்ம வந்துங்க வீட்டுக்கு வந்து போல. இன்னும் அதெல்லாம் நல்ல டைம் தான் அமைக்கமாக வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போடுங்க. பார்த்துக்கலாம், பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி கம்முனா ஆயிடுச்சுங்க. வெற்றிகரமாக கோழி பண்ணிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு பார்த்தா மண்டே. டைம் பார்த்தீங்கன்னா 7:37ங்க. நம்மளோட வண்டி இங்கே இருக்கு. பார்த்தா சாயந்தரத்துக்கு மேலே தான் இறக்குறோம் அப்படின்னுறாங்க. பார்ப்போங்க அப்புறமேட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு வழியாக பாயிண்ட்டு கூட சொல்லிட்டாங்க. பாயிண்ட் வந்து நம்ம வண்டி வந்து அங்கே நிச்சிருந்துச்சு. பின்னாடி இங்கே விட்டா வெயில் உச்சத்துக்கு இருக்குதுங்க. சத்தியமாக இந்த அளவு வெயில் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. நான் வெளியே தலைகாட்ட முடியல. இத்தனை நாளாக ஓட்டுறேன், அந்த அளவு வெயில் தெரியலங்க. மத்தியானம் நிற்க வச்சு இப்போ சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறாங்களே, அதனால தெரியல. அது இந்த என்ன சோதனை கடவுள் சோதிக்கிறான்னா,
இப்போ பாய் மடிக்க சொல்லிட்டாங்க. கரெக்டாக 1 மணியா டைமு, கரெக்டாக 1:10ங்க. அவ்வளோதான். பட்ட பகலில் பங்குனி வெயிலில் உன்னை பார்த்து சிரிக்கும் நிலா அப்படின்ற மாதிரி கதை ஓடுதுங்க. பார்ப்போம், இன்றைக்கி ஒரு நார போகிறோங்க. சீக்கிரமாக பாயை ஊற்ற வச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஆரம்பித்து 1:34 முடிஞ்சிருச்சுங்க. வெயில் சுத்தமாக முடியல, மூச்சு வாங்குது. பேருக்கு தகுந்த மாதிரி நாராயணா ஆகிட்டேங்க. இதே நாராயணா நம்மளுடைய நாராயணா ஆக்கிருச்சு. இந்த அளவு டயர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலங்க. அடிக்கிற வெயில் ஒன்றும் முடியல, போய் மரத்துக்கடியில் இருக்கலாம் கொஞ்ச நேரம். தெரியுதாங்க, இது ஒரு கணக்கே இல்லைங்க. ஒரு அதிகமான ஈ வந்து உள்ள ரப்புது, ஒன்று மேலே ரப்புது, பேசும்போது கண்ணாண்டு வருது. நீங்கள் இங்கே பாருங்களேன், வண்டியிலே குடமே பண்ணுறாங்க இவங்க. ஓஹோ, இன்னும் இதெல்லாம் கம்மிங்க. காத்தால சமைக்கும் போதெல்லாம் ஒன்றும் சுத்தமாக முடியல, சாப்பிடவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் பயந்துட்டு என்னடா இது அப்படின்னு. இங்கே வரேன், இங்கே அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. கூஸ் பம்ப்ஸ்னா எப்படி அந்த பயமாக இருக்குது அது பார்த்தாவே. ஓவா, அடிக்கிற வெயில்ல உயிரை காப்பாற்றிக்கிறது பெரிய விஷயமா இருக்குதுங்க. எப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா கை விட்டு என்ன இன்னைக்கு ஒரு நாள் இருக்குதுன்னு, அதே மாதிரி வெயில் காலம் எப்படா முடியும்னு சொல்லி எல்ற மாதிரி இருக்குதுங்க வெயில். சுத்தமாக முடியல, அந்த அளவு வெயில். இன்னும் அங்கே அந்த புங்க மரம் இருக்குதுல்ல, அந்த புங்க மரத்தில் மொத்தமாக இந்த பூச்சி தான் இருக்குது. நான் பார்க்க போனால் உங்களுக்கு காட்டுறான். என்ன இது இருக்குது தெரியுமா, அங்கே தான் வேமெண்ட் இருக்குது. அந்த வேமெண்ட் அந்த உடம்பு அதை பார்த்தான், கடவுளேன்ற மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக அந்த இலைங்கள் எல்லாம் ஃபுல்லுமே அந்த பூச்சிங்க. சாப்பிட கூட முடியல, அந்த அளவு அந்த பூச்சி. கோழி பண்ணை வந்து இந்த பக்கம் இருக்கும். காய்ச்சல் நான் காட்டுறேன்னா ஞாபகம் இல்லை கரெக்டாக. அது எல்லாமே கோழிங்க. அந்த எல்லாம் ஃபுல் லாக் போட்டுக்கிறாங்க, அதனால தான் போல பெருசாக. அது எல்லாமே கோழி பண்ணை. இதெல்லாம் காலியாக இருக்குங்க இந்த பக்கம்லாம். இந்த இறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ அவங்களும் வெயிலில் தாங்க இறக்குறாங்க. இங்கே கொட்டி இருக்கு பாருங்க, எத்தனை லோடு முழுசா. வியூ மட்டும் சூப்பராக இருக்குங்க. அந்த மேகமூட்டமும் அந்த கீழே அந்த இதுவும் சூப்பராக இருக்குதுங்க. அங்கே இது சிப்பி மாதிரி இருக்குதுங்க, அது என்னன்னு பார்ப்போம். சிப்பி அதான் கடலுக்குள்ளே இருக்கும் இல்லைங்க, சின்னதாக அந்த சிப்பி அது பேர் என்னன்னு கரெக்டாக தெரியல. அது போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன. அதெல்லாம் கோழி பண்ண தான் லாக் போட்டுக்கிறாங்க பார்த்தேன். இல்லைனா உள்ளே கூட போய் பார்த்துருக்கலாம். ஆக்சுவலி இங்கே வந்து இந்த கடையில் வந்து முட்டை சேல் பண்ணுறாங்க. முட்டை வாங்கி சாப்பிட்டேங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷாக முட்டை உடஞ்சி போயின்னு இல்லைங்க, அது வந்து கம்மி ரேட்டுக்கு கொடுத்தாங்க. அதை இப்போ தான் உடஞ்சில, அதனால் அப்படியே எடுத்து அப்படியே வறுத்தாச்சுங்க முட்டையை. இது சிப்பி சங்கா இல்லை, சங்கு வேற மாதிரி இருக்கும். இது சிப்பியான்னு தெரியல. என்ன இது கோழி சாப்பிடுமா இதை? ஆனால் வெயிட்டாக இருக்குங்க. இதுக்குள்ளே இப்படி இருக்கும்ல, இதுக்குள்ளே புழு இப்படி இருக்கும். சாப்பிட்ரு எடுத்துங்கிறது இதுக்குன்னு தெரியலையே. ராசி இவ்வளோ கொட்டி வச்சுக்கிறேன். சிப்பி கைக்கு குத்துதே, சூடாக இருக்குங்க, சுடுது. பாப்போம், கோழி வேணும்னா போய் பார்ப்போம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. இன்னைக்கு நம்ம ஒரு கோழி பார்த்தாங்கல்லங்க, அந்த கோழி வந்து அமைதியாக இருந்துச்சு. இது பார்த்தா வாழுன்னு கத்தினே இருக்குதுங்க. தெரியுதுங்க, கேட்குதுங்களா உங்களுக்கு? காக்கா கத்துறது தான் கேட்குது. வாழுன்னு கத்தினே இருக்குது. இது கொஞ்சம் பல்கான கோழிங்க, கொஞ்சம் பெருசா இருக்கு. செம்ம வெயில் அடிக்குதுங்க.
வா வா வா. இது வந்துங்க நம்மளுக்கு பின்னாடி வந்த வண்டிங்க, தருமபுரி வண்டிங்க. நம்ம ஏற்றும் போது அது எதிர்ச்சியா வந்துங்க, நான் ஃபர்ஸ்ட் கேபிஎஸ் ரோடு இருந்தேங்க, அந்த டிரைவரை கூட நான் பார்த்தேன். ஆனால் அவங்களும் பார்க்கல, அந்த கம்பெனியில் ஓடுறவங்க. ஆனால் அவங்களுக்கு கூட நான் அப்படின்னா அந்த கேபிஎஸ் ஓடும் போது அந்த வண்டியை நான் பார்த்துனுக்கிறேன், அவங்க கூட பேசினுக்கிறேன். அப்போ அவங்களும் கேபிஎஸ் இல்லைங்க, இப்போ அவங்களும் வேற ஏதோ வண்டி ஓடிந்தாங்க. அந்த டிரைவரை மட்டும் பார்த்து பேசிட்டு, ஐயா ஃபோன் வேறு அலோ இல்லைங்க, நான் ஃபோனை வெளியே கொடுத்துட்டு உள்ளே போயிருந்தான், இதெல்லாம் கூட வீடியோ எடுத்துருங்களாம். நீட்டாக போயிட்டு பேசிட்டு குழுக்கள் போட்டு வந்தாச்சுங்க. கோழியெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, ஏதோ நோய் வருது அப்படின்னு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம், நியூஸில் தான் சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். கரெக்டாக தெரியல, எப்போ பார்த்தோன்னு தெரியல. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்த மாதிரி இருக்குது, லாஸ்ட் வீக் தான் பார்த்த மாதிரி இருக்குது. ஆமாம், சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். பார்ப்போம், கரெக்டாக தான் சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி அடிக்கிற வெயிலில் இறக்குறதுன்றது வந்து பெரிய விஷயங்க. இன்னொன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சொத்தெல்லாம் இங்கே தான் இறக்கி வச்சுருக்கிறாங்க. காட்டுறேன் பாருங்கள், நீங்களே அதிசயமாக பார்க்குவீங்க. இது ஊடா இல்லை என்னடான்னு கேட்குவீங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பாட்டிலு, இங்கே ஒரு பாட்டிலு, அங்கே எல்லாம் பாட்டிலு, இன்னும் அங்கேயும் பாட்டில் இருக்குங்க. அந்த வண்டி பின்னாடி அந்த இது கீழே ஃபுல்லும் இருக்குது. இன்னும் ஒரு ரிமோட்டே ரப்பிட்டாங்கன்னா நீங்கள் கணக்கு பார்த்துக்கங்க. வண்டிக்கு வந்து அதிகமாக கெஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. வீடியோ எடுக்கும் போதே வந்து ஃபோன் மேலே உட்காடுறாங்கன்னா பார்த்துக்கங்க. இங்கே பாருங்க எவ்வளோ, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சாப்பாடு கூட சாப்பிட முடியாதுங்க. எங்கே பாருங்க, ஏய் ஃபு சரி, இங்கே பாருங்க, இங்கே ரெண்டு, பின்னாடி இங்கே பாருங்க பைக்கில். எங்கன்னு தான் வரீங்க, என்னடா இது காலை கிளம்புது. இது ஓட்டி பார்க்கலாம், பார்த்துக்கங்க. சீட்டு மேலெல்லாம் இருக்குது. எப்படி கேர் போடுறது வந்து ஃபுல்லாக இருக்குங்க. டெய்லி வராதிங்கடா, கடிக்குமா என்னன்னு தெரியல. யா இந்த சூ, இங்கே பாருங்க, கை மேலே உட்காந்துக்குது. இங்கே பாருங்க, எப்படிங்க கை மேலே எப்படி உட்காந்துக்குது பார்த்தீங்களா இல்லையா? ஓடு ஓடு, ஓடக்கூட மாட்டேங்குதுங்க. சரி, நம்மள ஒரு நாஸ்தி ஆக போகுதுங்க இன்னைக்கு. அதில் மட்டும் 2 இது இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்குதுங்க. இந்த இடத்த விட்டு காலி போனால் தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி குடிக்கலான்னு வண்டிக்குள்ளே போனால் வண்டி ரப்பாக இருக்குதுங்க. அது சரி, கடுப்பாக இருக்குது. மொத்தம் அவங்களாம் ஆக்கிபை பண்ணிட்டாங்க. இங்கே இங்கே அங்கே எல்லாமே அவங்க தான் இருக்கிறாங்க. அங்கே போனால் அதிகமாக இருக்குதுங்க. 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போ இவங்க மட்டும் இருக்கிறாங்க. லோடிங் வந்து கொஞ்சம் வேகமாக தாங்க ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 2:27, 2 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 2:27க்கே ஹவுசிங் காலி பண்ணிட்டாங்கன்னா அவரோட. நம்மளோட நேரமும் என்னன்னு தெரியலங்க. இந்த லோடு ஏத்தனா பிந்தே வெறும் வெயிலுங்க, வெயிலே தான். பயணமும் வெயில், இறக்குறதும் வெயில், பாய் கழட்டுறதும் வெயிலுங்க. பாய் போட்டது மட்டும் தான் நிரலுங்க. ஏன்னா பாய் போட்டது வந்து நைட் ஆயிடுச்சுங்க. நைட் எத்தனை மணின்னா கிட்டத்தட்ட 11 மணிக்கு போட்ட ஆரம்பித்தோம், 11:30க்கு முடிச்சிட்டோம். எப்படியோ ஒன்று பண்ணி உயிரை மட்டும் காப்பாற்றிடுற பங்குன்ற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா இவங்க லோடு இருக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்கிறாங்க. அவங்களும் இந்த பாதி லோடு இறக்கினுறாங்க, அதுக்கே 2 டைம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஏன்னா வெயிலில் இறக்குறதுன்றது வந்து சிறப்பான. ஏன்னா சூரியன் ஸ்டார் வச்சு மண்டையில் வச்சு சுடுறோன்னு ஜூஸ் குடிக்கிறான். ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத அடிக்குதுங்க வெயில். எப்படியோ ஒன்று பண்ணணும். இன்னும் பழகிறோங்க, அடுத்த மாதம்லாம் பழகிறோம். இந்த மாதம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அடுத்த மாதம்லாம் பழகிறோம் தான் நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். பார்ப்போம். மேலே வாடக்குள் டல்லாயிருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அது வரைக்கும் ஒரு 4 மாதம் நல்லா ஓடும்.
அப்புறமேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டல்லாயிருங்க. ஓடும், கொஞ்சம் டல்லாகும், அவ்வளோதாங்க. ஓடுறதெல்லாம் ஓடினே தான் இருக்கும், வண்டியெல்லாம் ஓடும். ஒரு கொஞ்சம் டல்லாகும், அவ்வளோதான். ஆடு ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த இதுதான் ஆடு ஒர்க்குங்க. நம்மளெல்லாம் முடியாது. ஏன்னா அவ்வளோதான், வெயிலில் பாயம் அடிக்கிறதுக்குள்ளே உசுரை கையில் பிடிச்சி மடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சொகுசாக வாழ்றவங்களாம் என்னன்னு தெரியலங்க, பாயம் அடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. கண்டெய்னர் சூப்பராக இருக்கும், பாயம் அடிக்கிறதுக்கு அது ஒன்றும் இல்லை. இந்த வெயிலுக்கெல்லாம் கண்டெய்னர் சூப்பராக இருக்கும். கண்டெய்னர் ஓட்டலாம் சூப்பர் தான். ஆனால் அது கண்டெய்னர் ஒன்றும் எனக்கு பெருசாக பிடிக்கலங்க. அது ஏதோ ஒரு மாதிரி குறையவே ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா நாம் ஒரு நட கண்டெய்னர் ஓட்டியிருந்தாங்களேங்க, அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கிறான், செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு, அது கூட ஒரு மாதிரி. ஒரு பழமொழிக்கு இது தெரியுமாங்க, இன்னைக்கு கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு இதோட கஷ்டமாக இருக்கும், நாலாவது நாளைக்கு எல்லாமே சரியாக போயிடும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாளைக்கு இறங்கி ஓடிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வெயில் இருக்குது. அந்த அளவு வெயில் தவன்னு துவைச்சு தள்ளுது. அவ்வளோதாங்க, வெயில் அடிக்கிற வெயிலில் ஃபுல்லு வெயில் வெயில் வெயில்ன்றாங்க. ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் இருக்குங்க. சிம்பிள் ஃபார்முலா என்ன தெரியுமாங்க, ஒரு இலக்கை எடுத்துக்கிறோம், அந்த இலக்கை பின்பற்றுறோம், அது இலக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம், ஜம்முன்னு போகிறோம். ஒரு வேலையை வெற்றி பண்ணணும் அப்படின்னா திறமையும் அனுபவமும் தேவையில்லைங்க. தொடர்ந்து ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறங்க அப்படின்னாவே வெற்றி தானாக தேடி வருங்க. அது அப்படியே விரும்பி செய்யும் போது, தொடர்ந்து செய்யும் போது அதோட சக்ஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேகமாக கிடைச்சிருங்க. அதோட பலம் வந்து நம்ம எதிர்பார்த்ததோட இன்னும் கொஞ்சம் வேகமாக கிடைக்குங்க. அவ்வளோதான், சிம்பிள். எல்லாரும் அனுபவம் வேணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நம்ம மேலே தான் நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கோ அது மாதிரி தாங்க டிபெண்ட். அவ்வளோதான், சிம்பிளான ஃபார்முலாங்க இதெல்லாம். வெற்றிகரமாக லோடு இறக்கி முடிச்சுட்டு பேமெண்ட்டு போட்டாச்சுங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தள்ளிடுவாங்க. அதே மாதிரி உங்களோட அன்போ ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேங்க. எங்கே போகிறது அப்படின்னு கரெக்டாக தெரியல, பார்க்கலாங்க எந்த பக்கம் லோடு செட் ஆகுது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அடுத்து பார்ப்போம். பாய்.